வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றுவோம் என்று சசிகலா கூறுவது நானும் இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காகவே எனவும் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். சொந்த வாகனங்களில் இடம்பெற்றிருக்கும் அரசு முத்திரை, கட்சி சின்னம் போன்றவற்றை மே 1ஆம் தேதிக்குள் நீக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை ரயில் நிலையம் அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் என தெரியாமல் சிறுநீர் கழித்ததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னையைச் சேர்ந்த ரயில் பயணி இளைஞர்களை சராமரியாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 நாட்கள் ஓய்வு எடுப்பதற்காக இன்று கொடைக்கானல் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் தேவைக்கும் கூடுதலாக 2236 இடைநிலை ஆசிரியர்கள் இருப்பதாக தொடக்க கல்வி இயக்குநர் கூறியிருப்பது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற குகேஷுக்கு ரூபாய் 75 லட்சம் ஊக்கத்தொகை மற்றும் கேடயத்தை வழங்கி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 13% மக்கள் மனநல நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மனநல மருத்துவர் சங்கம் தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள் பணியின் போது முழங்கைக்கு கீழ் அணியக்கூடிய அணிகலன்கள் அணியக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேர்வுக்கான போட்டியில் KL ராகுல் மற்றும் சஞ்சு சாம்சன் இருவரும் உள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டன் கிரீம் ஸ்மித் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.